இதயங்களில் வாழ்கிறார் எங்களுடைய தலைவர். நம்முடைய இறுதி இலக்கை அடைவதற்கு உறுதியை தருவது நம்முடைய உறுதிமொழிதான். பவித்ரா அவர்களை வருக, உறுதிமொழி ஏற்பை வாசித்து தருக. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சம கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். முறைப்படி நிகழ்வுக்குள் செல்வதற்கு முன்பு நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கும் மொழிப்போர் தியாகிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மலர் தூவி மரியாதை செய்வார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை செய்வோம். அனைவரும் அமரலாம்.